மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 30ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்ல எதெல்லாம் அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் நம்ம டெய்லியும் சிறப்பான முறையில் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம நல்லா பயன்படுத்திக்கோங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கடைசியில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிப்பாரு. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் மார்ச் 30ஆம் தேதி. ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் ஒரு சிறப்பு பழமொழி. சில பேச்சு வழக்குல தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழியானது எப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் அப்பப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய தினம் அதற்கான பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கில் தவறா சொல்றது 6லயும் சாவு 100லயும் சாவு, நீ புகுந்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி கூட கிராமத்துல சொல்லுவாங்க. சரியா? 6 வயசுல கூட ஒருத்தர் செத்து போயிடுவான், இல்லாட்டின்னு ஒருவேளை 100 வயசுல கூட சாவான். எப்போ யாருக்கு சாவு அப்படிங்கிறது உறுதியா தெரியாது. அதனால நீ வாழ்ற வரைக்கும் ஜம்மனி கெத்தா நல்லா ஆயிரு, ஒரு டிஎன்பிஎஸ்சி வேலையை வாங்கிட்டு போயிரு, அந்த மாதிரி கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமான அர்த்தம் அது கிடையாது. சரியா? 6லும் சாவு 100லும் சாவுனா அது எதுக்காக உதாரணமா சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்ணன். சரியா? கர்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் குடும்பத்துல உள்ளவர் தான். ஓகேவா? அவர் வந்துட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் வரும்போது 5 பேர் இருக்கிற அந்த பாண்டவர்களோட சேர்ந்து போரிட்டாலும், அதாவது 6வது நபராக சேர்ந்து போரிட்டாலும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அவரு மரணம் அடைஞ்சுதான் ஆக வேண்டும். அதே மாதிரி நம்ம கௌரவர்கள் இருக்காங்களா 100 பேர், அவங்க கூட சேர்ந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். சரிங்களா? இந்த குரூப் கூட்ட போனாலும் நான் ஒரு நாள் சாகதான் போறேன், அங்க போனாலும் ஒரு நாள் நான் சாகதான் போறேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுல நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கும்போது எனக்கு உதவி செஞ்சது யாரு? துரியோதனன். அதனால அந்த கௌரவர்கள் குரூப் பக்கத்துல நான் இருந்துக்கிறேன். நட்புக்கு நான் ஒரு மரியாதை செலுத்துக்கிறேன். 6லயும் சாவு 100லயும் சாவு. 6 பேர் கூட சேர்ந்தாலும் நான் சாகதான் போறேன், 100 பேர் கூட சேர்ந்தாலும் சாக போறேன். நட்புக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த 100 பேர் இருக்கிற கும்பல்கிட்ட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க கர்ணன். அதுதான் அதற்கான அர்த்தமாக கூறப்படுகிறது. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 30ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க. ஆபரேஷன் பிரம்மா. சரியா? ஆபரேஷன் பிரம்மா என்பது மியான்மரில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்திற்கு இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பேரிடர் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கை ஆகும். வாய்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்குது, கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா நான் பேசுறதுலாம்? ஓகேவா? சும்மாவே நம்ம திருநெல்வேலி ஸ்லாங்லாம் அவ்வளவு ஈஸியா புரியாது. வாய்ஸ் வேற கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களாமா? சரி பாருங்க, உங்களுக்கு நம்ம கடந்த வீடியோல பார்த்திருந்தோம், மியான்மர்லயும் தாய்லாந்துல பார்த்தீங்கன்னா 7.7 சரி 7.7 அந்த அளவுக்கு ரிக்டர் ஸ்கேல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது. சரியா? நேற்று நாள்ல பார்க்கும்போது 144 பேருக்கு மேல இறந்திருக்கான்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருப்பாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிற இந்த மியான்மர் நாட்டு மக்களுக்கு இந்தியா மேற்கொள்ள உள்ள நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு சரிங்களா இந்திய அரசு வச்ச பேர் தானது ஆபரேஷன் பிரம்மா. உன்னை படைத்த பிரம்மன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அவதான் காக்குறதுக்கு வரா அப்படின்னு நினைச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. இதுல இந்த என்டிஆர்எஃப் சொல்லுவாங்கல்ல, தேசிய பேரிடர் மீட்பு படை, என்டிஆர்எஃப். ஓகேவா? அப்புறம் இந்திய அந்த விமானப்படைக்கு சொந்தமான அந்த போக்குவரத்து விமானம், சரக்கு விமானம், ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஆபரேஷன் பிரம்மாவுக்கு. இந்த நாட்டிற்குமா மறந்துடக்கூடாது, மியான்மர். இன்னொரு வீடியோவில் நம்ம ஆபரேஷன் கங்கா நன்ன, ஓகேவா, ஆபரேஷன் தேவி சக்தி, ஆபரேஷன் காவேரி நன்ன, இப்படி நிறைய ஆபரேஷன் இந்தியா மேற்கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி தனியா இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மறந்துடக்கூடாது ஆபரேஷன் பிரம்மா மியான்மர். மியான்மர்ல ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது சொல்லி பார்த்திருந்தோம். அந்த ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது இல்லையா, அவருடைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா மின் ஆங் கிளைங். சரி, மின் ஆங் கிளைங், MAH, மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, MAH. இவர் தான் மியான்மர் ராணுவத்துல ஆட்சி, அந்த ராணுவத்தோட தலைவராக இருக்கிறாரு. கவனமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. சரத் கமல் ஓய்வு பெற்றார். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், நான் ஓய்வு பெற போறேன்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஓய்வு பெற்று விட்டார். சரிங்களா? பாருங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்த ஒரு உலக புகழ்பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர். சரியா? டேபிள் டென்னிஸ் வீரர், ஓகேவா, சரத் கமல் அவர்கள் உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி தொடர் சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்து வருகிறது. இதுல இந்த குவார்டர் ஃபைனலுக்கு முந்தின மேட்ச்ல தோல்வியை சந்தித்தார் சரத் கமல். ஓகேவா? இந்த போட்டி தான் என்னுடைய இறுதி இன்டர்நேஷனல் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாரு? சரத்குமார். சரிங்களா? குவார்டர் ஃபைனலுக்கு முந்தின மேட்ச்ல தோல்வி அடைந்தாங்க. அதனால
இந்த போட்டியுடன் தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். யாருமா? சரத் கமல் அவர்கள். சரியா? தமிழ்நாட்டை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நபர். நிறைய விருதுகளையும் சாதனையும் படைச்சிருக்கிறாங்க, கவனமா இருங்க. ஓகேவா? சரி, இந்த போட்டியுடன் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வினை அறிவித்தார் சரத்குமார். இவர் படைத்த சாதனைகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரத்கமல் அவர்கள் காமன்வெல்த் விளையாட்டில் 7 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம். அப்ப காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் மட்டும் எத்தனை பதக்கம் பண்ணிக்கிறாங்க? 7+3+3 13 பதக்கத்தை வென்று சாதனை படைத்த ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சரத் கமல். மறக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து. இது தவிர வேற என்னென்ன போட்டிகளை இவர் பதக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய விளையாட்டு போட்டியில் 2 வெண்கல பதக்கமும், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 4 வெண்கல பதக்கமும் வென்றுள்ளார் சரத் கமல். ஓகேவா? இது தவிர இந்தியாவில் தேசிய அளவில் நடைபெறும் இந்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில 10 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர் சரத் கமல். ஓகேவா? சரி, ஓகே. இவர் சரத் கமல் அவர்கள் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. ரொம்ப முக்கியமானது 2022ஆம் ஆண்டிற்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவோட விளையாட்டு துறைக்காக வழங்கப்படும் உயரிய விருது. சரிங்களா? இந்த கேல் ரத்னா விருது 1991, 92 இந்த காலகட்டத்திற்காக தான் முதல் முறையாக இந்த விருதை வென்றவர். யாருமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியா முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? அவர் தான் 1991, 92 முதல் முறையாக இந்த விருது வாங்கினாங்க. இந்த விருது சரிங்களா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்று பின்பு அழைக்கப்பட்டது. அந்த விருதானது தயான் சந்த் அப்படிங்கிற பேரை சரிங்களா சேர்த்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உலக லெவல்ல சரியா ஹாக்கி போட்டியில் பல்வேறு சாதனை படைத்த மேஜர் தயான் சந்த் சரியா மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய பிறந்த நாள், ஹாக்கில உலக புகழ் பெற்ற தயான் சந்த் அவரோட பேர் தான் இந்த கேல் ரத்னா விருதுக்கு சேர்த்தாங்க. இந்த வருஷம் 2021 முதல் அதுக்கு என்ன பேருமா? தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இந்த விருது எப்போ வாங்கியிருக்கிறாங்க? 2022ஆம் ஆண்டு சரத் கமல் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. தயான் சந்த் அவருடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஆகஸ்ட் 29 இந்தியாவோட தேசிய விளையாட்டு தினம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஜூன் 29 என்ன தினம் பார்த்திருந்தோம்? நேற்று கூட வீடியோ சொல்லியிருந்தோம். ஜூன் 29, ஜூலை 29. ஜூன் 29 இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம். PC மகரநோபிஸரோட பிறந்த நாள். ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, சர்வதேச புலிகள் தினம். சர்வதேச புலிகள் தினத்தன்று 2020ஆம் ஆண்டு 3வது புதிய கல்விக் கொள்கை. படிப்பில் என்ன பெரிய புலியா அப்படி கேட்பாங்களா? அந்த புலிகள் தினத்தன்று தான் 3வது கல்விக் கொள்கை 2020 வெளியிட்டாங்க. ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். அன்றைய தினம் தான் மேஜர் தயான் சந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் பேர்ல தான் இந்தியாவோட விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது வழங்கப்படுகிறது. கவனமா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 2019ஆம் ஆண்டு பத்ம விருதுகள்ல 3வது உயரிய விருதான பத்ம ஸ்ரீ விருதை வென்றார் 2019ஆம் ஆண்டு சரத் கமல். 2004ஆம் ஆண்டு விளையாட்டுத்துறைக்கான ஒரு முக்கியமான விருது அர்ஜுனா விருது. அந்த விருதை எப்ப வாங்கியிருக்கிறாரு? சுனாமி வந்த 2004ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறாரு சரத் கமல். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 5 முறை ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடியவர். ஒலிம்பிக் போட்டிகள பெரிய சாதனை படைக்காட்டினாலும் 5 முறை ஒலிம்பிக் போட்டிகளை 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். சரிங்களா? அப்படின்னா 20 வருஷம் கிட்டத்தட்ட ஒலிம்பிக் போட்டியில விளையாடி இருக்கிறாரு. கவனமா இருங்க. ஓகேவா? 5 முறை ஒலிம்பிக் போட்டியில் விளையாடியவர். இப்படி பல்வேறு சாதனை படைத்த சரத் கமல் அவர்கள் சமீபத்தில் டேபிள் டென்னிஸ் ஆர்வலர்ல டென்னிஸ் போட்டக்கூடாது, டேபிள் டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக அடுத்த செய்தி போலாம். இதுவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் சரியா சாகர் திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு வீரர்களுக்கு பயிற்சி. சரியா? சாகர் SAGAR பாருங்கம்மா. சாகர் திட்டத்தின் கீழ் 44 வெளிநாட்டு வீரர்களுக்கு 44 வெளிநாட்டு ஒரு குழுவினை சேர்ந்த வீரர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இந்தியாவின் சார்பில். ஓகேவா? இந்த பயிற்சியானது கொச்சியை சார்ந்த கடற்படை பயிற்சி பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. எங்கம்மா? கொச்சியில தான் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் ஒத்துழைப்பை இந்திய பெருங்கடல் கப்பல் IOS இந்தியன் ஓஷன் ஷிப் அப்படி சொல்ற இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் திட்டம் உறுதிப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுதிப்படுத்துகிறது. சரிங்களா? இதில் இந்திய கடலோர ரோந்து கப்பலான INS சுனைனா INS சாகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்ப இந்த வீரர்களுக்கு எந்த கப்பல்கள் மூலமாக பயிற்சி வழங்கப்படுகிறது? INS சாகர். பயிற்சி வழங்கப்படும் இடம் கொச்சி. இந்த கொச்சியில இருக்கிற கப்பல் கட்டும் தளத்துல தான்
இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்ன பேருமா? இண்டிஜினியஸ்லி மேடு. சரி, அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எது உருவாக்குனாங்க? INS விக்ராந்த் உருவாக்கப்பட்டது இந்த கொச்சியில தான். அது பக்கத்துல இருக்கிற கடற்படை பயிற்சி பள்ளிகளை தான் இவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த சாகர் திட்டத்தின் கீழ். மறக்காதீங்க, சரியா? இலங்கை, மாலத்தீவுகள், கென்யா, மடகாஸ்கர், கொமாரோஸ், மொசாம்பிக், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா மற்றும் சிசல்ஸ் ஆகிய நட்பு நாடுகளை சேர்ந்த ஒரு 44 குழுவினருக்கு இந்த பயிற்சிகள் சாகர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். ஓகேவா? எங்க? கொச்சியில. அடுத்து பாருங்க, தொடர்ந்து ஐகமி கடல் சார்ந்த பயிற்சி. இதுவும் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே, வீடியோல தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஐகமி அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு 10 நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது கூட்டு கடல்சார் பயிற்சி. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம்? ஐகேம் அல்லது ஐகமி அப்படி சொல்லுவாங்க. இந்த 25ஆம் ஆண்டு தான் முதல் முறை நடைபெற உள்ளது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 முதல் 18ஆம் தேதி வரை டான்சானியா நாட்டில் உள்ள டார் எஸ் சலாமில் நடத்தப்படுகிறது. அப்ப இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு 10 நாடுகளுக்கும் இடையிலான முதல் கூட்டு கடற்படை பயிற்சி என்ன பேரு? ஐகமி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எங்கு நடைபெற உள்ளது? டான்சானியா நாட்டில் நடைபெற உள்ளது. நடைபெறக்கூடிய இடம் தார் எஸ் சலாம். தார் எஸ் சலாம் மறந்துடாதீங்க, சரியா? சலாம்னா இது ஞாபகம் வருது. சல்யூட்னா என்ன ஞாபகம் வரணும்? இது சலாம். சல்யூட் அப்படின்னா சல்யூட் 1. உலகத்துல முதல் முறையாக விண்வெளியில் அமைக்கப்பட்ட அந்த விண்வெளி ஆய்வு கூடம் யார் அமைச்சாங்கம்மா? ரஷ்யா அமைச்சாங்க. அதுக்கு தானே பேரு சல்யூட் 1. மறந்துடக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்ட பேரு இதே மாதிரி வேற என்ன பார்த்திருக்கோம்? ஒரே டேட்டு ஒரே வருஷம் எங்கெல்லாம் பார்த்திருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, சரியா? சாகர் பார்த்தோம், ஐகமி பார்த்தோம். அதனை தொடர்ந்து பாருங்க மகாசாகர் திட்டம், சரியா? மகாசாகர் பாருங்க என்னன்ட்டு. பிரதமர் மோடி மொரீஷியஸ், சரி, மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அது உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கலாமா? மொரீஷியஸுக்கும் நம்ம இந்தியாவிற்கும் நிறைய வணிக ரீதியாக, வர்த்தகம் ரீதியாக, ஓகேவா, கலாச்சாரம் பண்பாடு தொடர்பாக நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? அந்த நாட்டின் சிறப்பு விருந்தினராக, தேசிய தினத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் நரேந்திர மோடி, சரிங்களா? அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது, ஓகேவா, நரேந்திர மோடி அவர்கள் மகாசாகர் என்ற திட்டத்தை அறிவித்தார். மகாசாகர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம் என்பதை குறிக்கும். சரி, இந்தியன் ஓசன் இருக்கு இல்லையா, அது சுத்தி இருக்கிற பிராந்தியங்களுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம், அதுதான் என்ன சொல்றாங்கம்மா? மகாசாகர். எங்க நடைபெற்ற நிகழ்ச்சியை சொன்னாரு? மொரீஷியஸில் நடைபெற்ற தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட போதுதான் இந்த மகாசாகர் அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்தார். ஓகேவா? இதை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகளுக்கு கடற்படை பயிற்சி இந்தியாவினால் வழங்கப்பட்டு வருகிறது. அதுல ஒண்ணுதான் சாகர் திட்டம். எங்க பண்ணாங்க? கொச்சி. ஓகேவா? ஐகமி அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் தான்சானியா பண்ண போறாங்க. கவனமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? பேர் ஒரே மாதிரி இருக்குது, நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி சாகர் மாலா திட்டம் இப்படி நிறைய பார்த்தோம் நினைக்கிறேன். கவனமா இருங்க, சரியாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. மனித நேய வார விழா தமிழ்நாடு அரசினால ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மனித நேய வாரம், ஓகேவா, கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேவா? எப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. மனித நேயம் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசானது ஆண்டுதோறும் ஜனவரி 24 முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை மனித நேய வார விழா ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யார் மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக மனித நேய வார விழா எப்போ? தேசிய பெண் குழந்தைகள் தினமான ஜனவரி 24 அன்று தொடங்கி ஜனவரி 30 காந்தியடிகள் நினைவு தினம், சரிங்களா, அந்த தேதி வரைக்கும் மனித நேய வார விழா நடத்தப்படுகிறது. யாரு நடத்துறாங்க இத? ஆதி திராவிடர் நலத்துறை, சரிங்களா? சரி பாருங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் மற்றும் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், நலத்திட்ட உதவிகள், கடன் உதவி குறித்த விவரங்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்படும். இந்த ஒரு வார காலத்துல எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு SC/ST மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்யறாங்க, என்னென்ன உதவி எல்லாம் கிடைக்குது, எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த மனித நேய வார விழா கடைபிடிக்கப்படுகிறது. எப்போ வரைக்கும்? ஜனவரி 24 முதல் 30ஆம் தேதி வரை. ஓகேவா?
சரி, பிற திட்டங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சமபந்தி விருது, அடுத்து சமத்துவம் காண்போம் திட்டம், எல்லாம் மீனிங் ஒண்ணுதான். சமபந்தி விருது, எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமபந்தி விருந்து, ஓகேவா? இதுக்கு முன்னாடி பழைய பேர் சமபந்தி போஜனம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப ரீசன் அந்த பேரை சமபந்தி விருந்துங்கிற பேரை மாத்திருக்கிறாங்க. அடுத்து சமத்துவம் காண்போம், சமத்துவத்துக்கு நிறைய தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சமத்துவ தினம் என்னைக்குமா? சமத்துவ தினம், எல்லாரும் சமம், ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ தினம். சமூக நீதி தினம் செப்டம்பர் 17 தந்தை பெரியாரோட பிறந்த நாள், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம். தொல்குடியினர் பழங்குடியினருக்கு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிறாங்க, கவனமா இருங்க. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம், இன்னோவேஷன், ஓகேவா? பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், மேலாய்வு மாணாக்கரை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசானது தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தொல்குடி, தொன்மை குடின்னு சொல்லுவாங்கல்ல, கவனமா இருங்க. ஓகேவா? இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற மாணாக்கரின் குடும்ப ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருத்தல் வேண்டும். இந்த ஸ்கீமுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்? ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, அந்த மாணாக்கர் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஓகேவா? தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணாக்கருக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000. சரிங்களா? எவ்வளவு நாளைக்கு? 6 மாத காலத்திற்கு 10,000 ரூபாய் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். அடுத்து, முனைவர் பட்ட மேலாய்வர்களுக்கு மாதம் 25,000 3 வருட காலத்திற்கு உதவித்தொகையாக வழங்கப்படும். சரிங்களா? ஜெனரலா யூஜி டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிக்கிற அந்த ஆராய்ச்சியில் இருக்கிற மக்களுக்கு, மாணவர்களுக்கு 6 மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட 60,000 கொடுக்கறன்னு வச்சுக்கோங்க. என்ன? அதே இது பிஹெச்டி மேல இருக்கிற மற்ற ஆய்வாளர்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? மாசம் 25,000 வழங்கப்படுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. சரிங்களா? சரி, இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எப்பவுமே இந்த ஆதி திராவிடர்களுக்கு, பழங்குடியினருக்கு ஏதாச்சும் திட்டங்கள் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் அது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அடுத்ததாக அதே மாதிரி பாருங்க, தொடர்ந்து பாருங்க, அண்ணல் அம்பேத்கர், சரியா? சரி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்க விட செஞ்சிருக்கிறாங்க. ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை 2023-24 ஆண்டு தமிழ்நாடு அரசு தொடங்கியது. சரிங்களா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், விட்டக்கூடாது. சரிங்களா? சரி, பாருங்க, இந்த அண்ணல் அம்பேத்கர் பெயரில் தொடங்கப்பட்டுள்ள தொழில் முன்னோடிகள் திட்டம் அல்லது வணிக சாம்பியன்கள் திட்டம், ஓகேவா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களை தொழில் முனைவராக்குவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? இந்த திட்டத்துல சேர்ந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தொழில் முதலீட்டில் 35% தொகையை மானியமாகவும் சப்சிடியாகவும், 65% தொகைக்குரிய அந்த பணத்தை வங்கி கடன் வழியாகவும், அதே சமயத்துல வட்டியில, ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பார்த்தீங்கன்னா 6% தொகையை வட்டி மானியமாகவும் அளிக்கிறது. ஞாபகம், மொத்த கடன்ல 35% என்ன பண்ணிடுறாங்க? கவர்மெண்டே மானியமா கொடுத்துறாங்க. மிச்சம் இருக்கிற 65% கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடன் உதவியாக வழங்குறாங்க. அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். இது தவிர வட்டி மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 6% கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் புதுசா தொழில் தொடங்குவதை ஊக்கப்படுத்தும் திட்டத்தின் என்ன பேரு? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அல்லது அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்கள் திட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்து என்ன ஒண்ணு, அதே மாதிரி தொல்குடி திட்டம். சரியா? தொல்குடி ஏற்கனவே பார்த்தோம்லமா, அதே மாதிரிதான் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தின ரூபாய் 1000 கோடியில் தொல்குடி திட்டம் தமிழ்நாடு அரசினால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் மார்ச் 2024 நாமக்கல்லில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஞாபகம், பழங்குடி மக்களுக்கு தேவையான எல்லா உள்கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லா வசதிகளையும் சூப்பரா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கோடி மதிப்புல தமிழ்நாடு அரசு மார்ச் 2024 நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கிய திட்டத்துக்கு பேரு
தொல்குடி திட்டம் மறக்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து அகைன் பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டம். அங்க பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு திட்டம், இங்க வீட்டு வசதி திட்டம். தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2023. சரிங்களா? நோக்கம், இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பாருங்க, ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்துதல். சரி, ஆதி திராவிடர்கள் இருக்கிற உங்களோட குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக ஒரு வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டம் யார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க? அயோத்திதாச பண்டிதர். தொழில் முனைவர் அப்படின்னா யார் பேர்லமா? அம்பேத்கர் பேர்ல. வீட்டு வசதியை மேம்படுத்துவதற்கு இந்த ஆதி திராவிடர் மக்களுக்காக யார் பேர்ல ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க? அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் சொல்லுவாங்களா, அவர் தான் இந்த நபர். அடுத்து, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா? அப்ப தொல்குடி, பழங்குடியினர், ஆதி திராவிடர் எல்லாமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிற அந்த சாகர்ல நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். சரி, மகா சாகர் திட்டம், சரி, IOS நிறைய பார்த்துக்கிறோம். சரி, அப்புறம் சாகர் மாலா திட்டம். எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா கொடுத்துருக்கோம். தயவு செய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து, நிஜமாவே கிளாஸ் எடுக்க முடியல, கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நாள் கூட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கனெக்ஷன், அந்த செயின் கட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எஃபோர்ட் போடுறோம். அதை உணர்ந்து தயவுசெய்து ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. சரியாமா? அடுத்ததாக சூப்பர் 6 கேள்விகள். இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. ஆபரேஷன் பிரம்மா என்ற மீட்பு நடவடிக்கை இந்தியா எந்த நாட்டில் மேற்கொள்ள உள்ளது? சரியா? மேற்கொண்டு வருகிறது கூட படுவோம். ஆபரேஷன் பிரம்மா. அடுத்து, சமீபத்தில் ஓய்வினை அறிவித்த சரத் கமல் எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்? அடுத்து, 3வது கேள்வி, சரத் கமலுக்கு எந்த ஆண்டிற்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பது உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு கீழே தமிழ்நாட்டில் யாரு சாதனை படைத்தாலும் ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்து, மகா சாகர் என்ற திட்டத்தினை பிரதமர் மோடி எந்த நாட்டில் அறிவித்தார்? அடுத்து, 5வது கேள்வி, மனிதநேய வார விழா தமிழக அரசினால் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அடுத்து, அயோத்திதாசர் பண்டிதர் வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் வழக்கம் போல சிறப்பான முறையில தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாம பதில சொல்லுங்க. தேர்வில் நல்லா வெற்றி பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு சீக்கிரமா வாங்க. அதான் என்னுடைய ஆசை கூட. ஓகேவா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.